டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஹெச்சிஎல் டெக் இந்த மாதிரியான கம்பெனிஸோட ஷேர்ஸ் எல்லாமே ரீசெண்ட் டைம்ஸில் ப்ரெஷரில் தான் இருக்குது. அண்ட் எப்போல்லாம் ஐடி செக்டாரோடைய ஷேர் ப்ரைஸ் குறையுதோ நம்ம காதுக்கு கேட்குற முதல் வார்த்தையே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ தான். ஸோ இந்த ஐடி செக்டாரோடைய ஷேர்ஸ்லாம் குறையறதுக்கு முக்கியமான ரீசன் ஏஐ மட்டும்தானான்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் ஏஐ ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா வீக்கர் குளோபல் ஐடி ஸ்பெண்டிங். இது எப்படி ஐடி செக்டர்ஸை இம்பேக்ட் பண்ணும் அப்படின்னா குளோபல் லெவலில் டெக்னாலஜியில் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டை கம்பெனிஸ் குறைக்கும் போது இந்தியன் ஐடி செக்டார்ஸோடைய ரெவென்யூ பயங்கரமாக அடி வாங்கும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டா வந்து இன்ஃபோசிஸோடைய ஆனுவல் ரிப்போர்ட்லேருந்து எடுத்தது. இன்ஃபோசிஸோடைய 56.1% ரெவென்யூ அப்படிங்கிறது நார்த் அமெரிக்காவிலிருந்து வருது. 32.1% ரெவென்யூங்கிறது யூரோப்லேருந்து வருது. வெறும் 2.9% ஆஃப் இன்ஃபோசிஸ் ரெவென்யூ தான் இந்தியாவிலேருந்து வருது. ஸோ இப்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி நாங்கள் எங்கள் ஐடி ஸ்பெண்டிங்கை குறைக்க போகிறோம், டெக்னாலஜி ஸ்பெண்டிங்கை குறைக்க போகிறோம்னு சொன்னாங்கன்னா அது இன்ஃபோசிஸோடைய ரெவென்யூவை பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதனால தான் ஐடி செக்டார்ஸோடைய ஷேர்ஸ் எல்லாம் இப்போ ப்ரெஷரில் இருக்குது. இது வந்து இன்ஃபோசிஸோடைய லாஸ்ட் 1 மந்த் ட்ரெண்ட். ஸோ ஜூலை லாஸ்ட் வீக்லலாம் ப்ரைஸ் கொஞ்சம் ஏறுச்சு. இப்போது ஆகஸ்ட் தேர்ட் வீக்லலாம் ஒரு சிக்னிஃபிகண்ட் ட்ராப் இருக்குது அதோட ப்ரைஸில். ஸோ இதுக்கு முக்கியமான 2 ரீசன். ஒன்று, ஏஐ ஐடி செக்டாரை பயங்கரமாக டிஸ்ரப்ட் பண்ணுது. அஃப்கோர்ஸ் ஏஐ இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ். இன்னொன்று, வீக்கர் குளோபல் ஐடி ஸ்பெண்டிங்கும் ஐடி ஐடி செக்டாரோடைய ஷேர் ப்ரைஸ் குறையிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ ஏஐ எப்படி ஐடி செக்டரை டிஸ்ரப்ட் பண்ணுது அப்படின்னா ஏஐ கேன் ஈஸிலி ஆட்டோமேட் சம் ட்ரெடிஷ்னல் ஐடி ஒர்க் ஃப்ளோஸ். இல்லை ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய ஐடி ஒர்க் ஃப்ளோஸில் ஏஐ ஈஸியாக ஆட்டோமேட் பண்ணிட முடியும், இல்லை ரீப்ளேஸ் பண்ணிட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், முன்னாடி 100 பேர் வச்சு ஒரு டாஸ்க்கை முடிச்சாங்க அப்படின்னா இப்போ அதே டாஸ்க்கை முடிக்கிறதுக்கு 70 பேர் இருந்தால் போதும். ஸோ அப்போது டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி கம்பெனிஸோட கிளைண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் உங்களுக்கு முன்னாடி எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுமோ அந்த அமௌண்ட்டை இனிமேல் பே பண்ண மாட்டோம். ஏன்னா முன்னாடி உங்ககிட்ட 100 பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ நீங்கள் 100 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும். இப்போ 70 பேர் தான் வேலை பார்க்குறான். இப்போ நீ 70 பேருக்கு தான் நீ சம்பளம் கொடுக்கணும். ஸோ நான் எதுக்கு முன்னாடி உனக்கு கொடுத்த அமௌண்ட்டை கொடுக்கணும்? ஏஐ தான் நம்ம ஒர்க்கை ரொம்ப எஃபிஷியன்ட் ஆக்கிடுச்சுல்ல. ஸோ நான் உனக்கு முன்ன கொடுத்த காசை விட இப்போ கம்மியாக தான் கொடுப்பேன்னு இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஹெச்சிஎல் டெக் மாதிரி கம்பெனிஸோடைய கிளைண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதனால இந்த ஐடி கம்பெனிஸோடைய ரெவென்யூ அப்படிங்கிறது பயங்கரமாக குறையும். ஸோ ஏஐ அப்படிங்கிறது இந்த ட்ரெடிஷ்னல் ஐடி பிஸ்னஸ் மாடலுக்கு ஒரு த்ரெட். பட் அட் த சேம் டைம் ஏஐ இந்த ஐடி கம்பெனிஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியையும் கிரியேட் பண்ணி கொடுக்குது. எந்த கம்பெனிலாம் ஏஐ அடாப்ட் பண்ணும் இல்லை ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் சும்மா சேட் ஜிபிடி வச்சு பண்ணிட முடியாது. அவங்களுக்கெல்லாம் டெக்னாலஜி பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறது தேவை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேங்க் ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அவங்க சிஸ்டமில் ஏஐ கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க வந்து டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஹெச்சிஎல் டெக் இந்த மாதிரி டெக்னாலஜி பார்ட்னர்ஸோடைய சப்போர்ட் மூலயமா தான் அவங்களால ஏஐயை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால ஏஐ வந்து இந்த ஐடி செக்டார் கம்பெனிஸ்க்கு ஒரு புது ரெவென்யூ ஸ்ட்ரீமை உருவாக்கி கொடுக்குது. ஸோ இன்ஃபோசிஸ் மாதிரியான ஒரு கம்பெனி ஏஐயை அடாப்ட் பண்ணணும்னு நினைக்கிற இன்னொரு கம்பெனிக்கு அவங்களுடைய சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணி அது மூலயமா ரெவென்யூவை ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ ஏஐ இஸ் அ த்ரெட், பட் அட் த சேம் டைம் ஏஐ இஸ் ஆல்சோ அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஐடி செக்டர். சரி, ஏஐ தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுக்குது, இருந்தும் ஏன் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஐடி கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் செல் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான ரீசன் ஏஐ வந்து ஐடியில் இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னலான ஜாப்ஸை ரீப்ளேஸ் பண்ண போகுது. அட் த சேம் டைம் ஏஐ வந்து சில புது ஜாப்ஸை கிரியேட் பண்ண போகுது. ஏஐ கிரியேட் பண்ணக்கூடிய ஜாப்ஸ் ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுற ஜாப்ஸை விட அதிகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு யாருனாலையும் கரெக்டாக பதில் சொல்ல முடியல. ஸோ அப்போது இதை சுற்றி ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது. ஒருவேளை ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுற ஜாப் ஏஐ கிரியேட் பண்ணுற ஜாப்ஸை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா கிளைண்ட்ஸ் முன்னே எவ்வளோ பே பண்ணாங்களோ
இனிமேல் அதே அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஏஐ வந்து அவங்க ஒர்க்கை ரொம்ப எஃபிஷியன்ட் ஆக்கிருச்சு. ஸோ இப்போ கிளைண்ட்ஸ் முன்ன பே பண்ண அமௌண்ட்டை பே பண்ணல அப்படின்னா ஐடி கம்பெனிஸோடைய ரெவென்யூ அப்படிங்கிறது குறையும். அவங்க ரெவென்யூ குறையும் போது அவங்க ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறதும் பயங்கரமாகவே குறையும். ஸோ இந்த அன்சர்டைனிட்டி இருக்கிறதுனால தான் யூஸ்வலாகவே இன்வெஸ்டர்ஸ்க்கு அன்சர்டைனிட்டிங்கிறதே பிடிக்காது. ஸோ இந்த அன்சர்டைனிட்டி இருக்கிறதுனால தான் ஐடி செக்டார்ஸோடைய ஐடி செக்டாரில் இருக்கக்கூடிய கம்பெனிஸோடைய ஷேர் ப்ரைஸ்லாம் சிக்னிஃபிகண்ட்டாக இப்போ ஃபாலோ ஆயிருக்கு. இப்போ நீங்கள் ஒரு இன்வெஸ்டர் டிசிஎஸ் உடைய ஷேர் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை டிசிஎஸ் உடைய ஷேர் வச்சுருக்கீங்க, இல்லை இன்ஃபோசிஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை இன்ஃபோசிஸ் ஷேர் வச்சுருக்கீங்க, இல்லை எந்த ஐடி கம்பெனிலையாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டெசிஷன் நீங்கள் தான் எடுக்கணும். பட் அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்க வேண்டிய முக்கியமான கொஸ்டின், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற கம்பெனி இல்லை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கிற கம்பெனி குவிக்காக ஏஐயை அடாப்ட் பண்ணிக்கிற பொசிஷனில் இருக்காங்களா அப்படிங்கிறது தான் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் நீங்கள் ஹெட்லைனை பேஸ் பண்ணி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷனை எடுக்காதீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முந்தானேத்தை விட டிசிஎஸோடைய ஷேர் குறைஞ்சிருச்சு, முந்தானேத்தை விட நேத்தி குறைஞ்சிருக்கு, நேத்தியை விட இன்னைக்கு குறைஞ்சிருக்கு, நான் இன்னைக்கு ஷேரை விற்கிறேன், அப்படியே விற்காதீங்க. நீங்கள் ஷேர் ப்ரைஸை வச்சு டெசிஷன் எடுக்கக்கூடாது. நீங்கள் அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அதை ஹோல்டு பண்ணணுமா இல்லை செல் பண்ணணுமா அப்படின்ற டெசிஷனை எடுக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் ரெவென்யூ க்ரோத். அதே மாதிரி அவங்களுடைய ப்ராஃபிட் க்ரோத். அவங்க ரெவென்யூ க்ரோ ஆகிட்டு இருக்கா, ப்ராஃபிட் க்ரோ ஆகிட்டு இருக்கா, முக்கியமாக அந்த கம்பெனி புது பிஸ்னஸ் கிரியேட் பண்ணுறாங்களா, அண்ட் அந்த புது பிஸ்னஸ் ஏஐ ரிலேட்டட் பிஸ்னஸாக இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணணும். ஏன்னா ட்ரெடிஷ்னல் ஐடி பிஸ்னஸ் மாடலை ஏஐ பயங்கரமாக டிஸ்ரப்ட் பண்ணுது. ஸோ அவங்க புதுசாக கிரியேட் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ஏஐ ரிலேட்டட் பிஸ்னஸாக இருக்கணும். ஸோ நீங்கள் அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் ரெவென்யூ க்ரோத், ப்ராஃபிட் க்ரோத், அண்ட் அவங்க புதுசாக பிஸ்னஸ் கிரியேட் பண்ணுறாங்களா, அது ஏஐ ரிலேட்டட் பிஸ்னஸாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான். வெறும் ஷேர் ப்ரைஸை மட்டும் வச்சு நம்ம டெசிஷன் எடுக்கிறது கரெக்டான விஷயம் கிடையாது. ஸோ இந்த வீடியோஸ்லேருந்து கீ டேக்அவேஸ் என்ன அப்படின்னா, ஏஐ வந்து ட்ரெடிஷ்னல் ஐடி இண்டஸ்ட்ரீஸை பயங்கரமாக டிஸ்ரப்ட் பண்ணுது. ஸோ ஏஐ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் அதே டைமில் கிரியேட் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த இதில் யார் சர்வைவ் ஆக போகிறாங்க அப்படின்னா, எந்த ஐடி கம்பெனிஸ்லாம் ஏஐயை குயிக்காக அடாப்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்களால சர்வைவ் ஆக முடியும். ஏஐயை குயிக்காக அடாப்ட் பண்ணிக்க முடியாத கம்பெனிஸ் இந்த ஏஐ ரேஸில் சர்வைவ் ஆக முடியாது.